சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னோ, கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவர் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நமக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு நீங்கள் இறைவனோட அந்த பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக இறைவனுடன் அவங்க பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ அதான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தலவெல்லாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்ல இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கன்னி ரொம்ப சிறப்பாக ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கேற்றாற் போல இந்த மாதம் ரொம்ப அருமை. ஏற்கனவே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்கிரன் தான். அவங்க 2 பேருமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் இந்த மாதம் உச்சமடைய போகிறார். ராசி அதிபதி 5 கூடவே 12ஆம் அதிபதியும் உடன் இருக்கிறார். தொழிலில் நல்ல மாற்றங்கள், எதிர்பார்க்காத நல்ல ஒரு மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள். ஏன்னா 3-8 கூடியவரே 11 உட்காந்துட்டார். அப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் கொடுத்தது. நல்ல முயற்சி பண்ண, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டேன். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ஒரு தொழில் வளர்ச்சி, தொழிலால் நல்ல லாபம், வருவாய், இதெல்லாம் ரொம்ப ஆப்ட். பிஸ்னஸ், எந்த தொழிலும், ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு நடப்பாதையோரம் செய்கிறோம், இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர், பெண் தொழில் முனைவோர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. கலைத்துறை, கலையினாலே என்ன வேணாலும், அழகு கலை, சினிமா கலை, சின்ன மீடியா, பெரிய மீடியா, அதே போல் ஒரு உணவு சம்மந்தப்பட்டது, எல்லா தொழிலையும், இப்போ நாட்டியம், பரதம், இசை, பாட்டு, கவிதை, எல்லாமே, ஒரு உடற்பயிற்சி, எல்லா கலையும் இந்த காலகட்டம் மெடிடேஷன், யோகா, அதே போல் இந்த ஹீலர்ஸு, இந்த மாதிரி நிறைய மந்திர உச்சாடனங்கள், இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆன்மீகம்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்லலாம் பெரிய இதில் போயிடுவீங்க. நீங்களே 4 பேருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் சும்மா விளையாட்டாக போய் கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிக்கு அருமையான காலகட்டம். தொழில், பண வருவாய், நல்லா ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறது, சேமிப்பும் கூடுறது, இதெல்லாம் ரொம்ப அருமை. இப்போ பழசை கொடுத்து புதுசாக வாங்குறதுலேருந்து நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ், ஒரு லக்ஸுரி மணி ஃப்ளோ, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, லவ்லாம் செட் ஆகுறது, பிரேக்கப் ஆனாலும் ஒன்று கூடுறது, இனம், மதம், மொழி தாண்டி காதல்லாம் உருவாகிறது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு, அது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம், நெருக்கம், இதெல்லாம் தாம்பத்திய உறவுல இருந்து எல்லாமே ஒரு சிறப்பாகவே இருக்கும். என்றைக்குமே இல்லற பந்தம் சிறப்பாக இருக்கும்பொழுது தான் அங்கே ஒரு பாண்டிங்கே நல்லா சிறப்பாக இருக்கும். நம்மலாம் இப்போ சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிலலாம் சண்டை போட்டோன்னா நம்ம கணவன்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ சந்தோஷமாக பேச மாட்டோம். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் தவிர்க்கணும். நான் உன்னை பழி வாங்குறேன், நீ என்ன பழி வாங்குறேன் அப்படிலாம் நினச்சோன்னா சுக்கிரனுடைய தோஷத்தில் போயிடும்.
மனைவிக்கு நம்ம எப்படி ஆடை ஆபரணம் இதெல்லாம் ஒரு பேசிக் நீட்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அவங்கள சந்தோஷமாக வச்சுப்பது நம்ம கடமை. ஆண் பெண் இருவரும் பேசிக்காக வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகளையும் அதை தாண்டி அவங்க உள்ள உணர்வுகளையும் புரிந்து நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். சுக்கிரன் உச்சமாயிட்டா நான் லாட்ரி, ரேஸ், சீட்டாட்டம், கேம்பிளிங், ஷேர் மார்க்கெட் இப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில்கள், எனக்கு ஒரு ஜாக்பாட் கிடைக்குமா, நான் ஒரு பெரிய ஆளாகும் அப்படின்றது அந்த ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு ஜாக்பாட்ஸ்லாம் கிடைத்தாலும் நிறைய அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து, யாருக்கிட்டையும் அன்பை எதிர்பார்க்காத, நீ நிறைய கொடு, லிவிங் டு கிவிங். எவ்வளோக்கு எவ்வளோ சேரிட்டி, எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரஸ்ட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ மாதத்தில் ஒரு 10% நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ உயிர்கள் இடத்துல நிறைய அன்பு காட்டுறீங்களோ, பெட்ஸுக்கிட்ட அதே போல் நம்மளுக்கு இந்த தெருவில் நம்ம இந்த போகிற நம்ம ஜீவராசிலாம் அடிபட்டுறோலையே அதுக்கு இந்த கழுத்தில் இந்த பட்டை கட்டுறது, அதுங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதுங்களுக்கு சாப்பாடு தண்ணி வைக்கிறது, எல்லா வகையிலையும் செய்யும்பொழுது நல்லா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல வீடு வாசல் வண்டி வாகன யோகத்திலேருந்து தொழிலில் நல்ல ப்ரமோஷன்லேருந்து உங்களை பற்றி 4 பேருக்கு வெளியில் தெருலேருந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மாணவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு அடுத்த படிநிலைக்கு போவாங்க. அவங்களுடைய எதிர்கால கல்வி நீட், நாட்டா எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திலேருந்து அதற்கான ஒரு வைத்தியம் கை கொடுப்பதுலேருந்து மாற்று மருத்துவத்திலேருந்து டெஸ்ட் டியூப் பேபி முயற்சிக்கிறோன்னா அதுவும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக நிறைவேறக்கூடிய காலங்கள். நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை இதெல்லாம் ஈடேறுமா, இதெல்லாம் கனவாகவே போயிடுமா அப்படின்லாம் எண்ணி நிறைய நாள் தூங்காமலாம் இருந்திருப்போம் இல்லையா, அந்த எண்ணங்கள்லாம் இப்போ ஈடேறி உங்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் தை மாதம். தைமகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து வளம் சேர்க்க வந்திருக்கிறார். தை பிறந்தால் வழி பிறக்குன்றது உங்களுக்கு தான் ஆப்ட்டு. எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுக்கோங்க. இதில் இன்னும் பிரார்த்தனையை வைத்து இன்னும் எப்படி வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சிறப்பாக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு கொண்டு வரும்போது அலங்கரிக்கப்பட்ட அம்பா, அதான் மகாலட்சுமியுடைய அம்சம், காமாட்சி அம்மனையும் வழிபடலாம். இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்களோ, இல்லை ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்திற்கு உதவி பண்ணுறீங்களோ, இல்லை பெண்களுக்கு தேவையான இந்த அழகு சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும் இல்லையா, இந்த பிள்ளைங்களுக்கு தேவையான இந்த பொட்டு, கம்மல், மணி இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்க கல்விக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு கூட நீங்கள் ஏதாவது உதவி பண்ணலாம். நல்ல எண்ணத்தோடு உதவி பண்ணுறேன்னு போயிட்டு அவங்களுக்கு வேறு மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கக்கூடாது. அதையே இங்கே வந்து நோட் பண்ணிக்கணும். மற்றபடி கன்னிக்கு அனைத்தும் சிறப்பு. இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி நமக்கு இப்போ இந்த சுக்கிரனும் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுக்கிரன் யாரோட சேர்ந்தால் கொஞ்சம் நல்ல நன்மைகள்லாம் தருவார்னா ராகுவோட சேரும்போது பூம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிறப்பான பலன்களை எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல ஒரு அருமையான பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக பெற்றுக்கொள்ள தான் தான தர்மம்லாம் பண்ண சொல்லுது, ட்ரஸ்ட்டு பண்ண சொல்லுது. பெரியவங்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. குறிப்பாக பெண்களை வந்து யார் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப மனம் கோணாமல் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரையும் வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கும்போது, நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடுத்த பெண்களை பார்க்கும்போது நம்ம கணவனோ மனைவியோ தவிர அடுத்தவர்களிடம் ஒரு நட்பு தோழமையாக உடன் பிறந்தவர்களாக பார்க்கும்பொழுது நிறைய வந்து நல்ல எண்ணங்களை விதைக்கும்போது 4 பேருடைய வாழ்க்கை உயர நம்ம வழிகாட்டும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன். ஏன்னா சுக்கிரனுக்கு உச்சமாயிட்டார், 2-9 கூடையவர். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நோக்கம், செயல், சிந்தனை இதெல்லாம் நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக இருக்குதோ, மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அந்த இடத்துல வந்து இறக்கப்பட்டு துணிந்து களமிறங்கி அவங்க உணர்வையும் உங்கள் கஷ்டமாக அவங்களுடைய கஷ்டத்தையும் உங்கள் கஷ்டமாக எண்ணி நீங்கள் உதவி புரியும்போது சுக்கிரன் இங்கே வந்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம இந்த உதவி செஞ்சால் அவங்கக்கிட்ட இருந்து அது கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யும்பொழுது கன்னி சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதுதான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தசாபதி சிறப்பாக இல்லாதவங்களாம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வைத்துக் கொள்ளும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் செல்வதை தவிருங்க. இப்போலாம் மாஸ்க் இல்லாமல் கொஞ்சம் வெளியே போகாதீங்க. ஏன்னா புதுசாக வைரஸ்லாம் வந்திருக்குதுன்றாங்க. சுடுதண்ணி குடிங்க. அதே போல் வேப்பிலை, மஞ்சள், உப்பு இதை போட்டு வாரத்தில் ஒரு தடவை ஆவி பிடிப்பது, சளி சேராமல் பார்த்துக்குவது, மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு நம்மளுடைய வாழ்வில் ரொம்ப வரக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய இருக்கும். இந்த முருங்கைக்கீரை, அத்திப்பழம் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது டெய்லியும் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஓட விட அது நம்ம உடம்புல போகும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாகலாம் நிறைய உற்பத்தி ஆகிடும். நல்ல ஒரு ரத்த விருத்தியை கொடுக்கும். கந்த சஷ்டிலாம் நம்ம கேட்கும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக இருக்கும். கந்த குருகாசம், வேல்மாறல், முருகனுடைய பாடல்களை கேட்க கேட்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு உடம்புல ஒரு நல்ல ஒரு வலிமை இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்ருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தர்ப்பணங்களை தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையிலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர், புகழ், அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன், ஆன்மக்காரகன், அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு வண்டி, வாகன, யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம், சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர், இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது
சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா, உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் வந்துட்டு போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.